அங்க என்ன குறை? முதல் குறை தாமரை அப்படின்னு வரணும். முதல் எழுத்து அந்த ஓசைக்காகவும் அசை சீர் தலைக்காகவும் எழுத்துக்களை பண்ணும்போது அந்த மறைக்கிறது இலக்கண குறைப்படி அங்க முதல் குறையா வரும். இங்க பாத்தீங்கன்னா இடைக்குறை. அவர் சொன்ன மாதிரி மணிவனன் கனவில் துளவரம் வெறு தாவி உள்ளம் பல்வினான் விடலில் வெண்முயிர் விடுக்கும் போர் என மணவரார் குழல் மயக்க முற்றது. இந்த இளம் பெண்கள் மணவார் குழல் அப்படின்னா பெண்கள் அர்த்தம். மணவார் அப்படின்னா யார் சார்? பெண்கள். ஆமா, அது இந்த வார்த்தை தான். இளம் பெண்கள் கூட்டமானது கடலின் ஒளியை போன்ற நிறமுடைய கிவிட்டனின் கனவிலே வருகிறார். கனவிலே அவருடைய மனசை பிடித்து போயிடலாம். கனவுல வந்தவன் கல்மனா மாறி அந்த பெண்களுடைய இதயத்தை திரும்பி போயிட்டான். அதனால் அவருடைய உணவு பெருமையாக மாறிவிட்டது. அவன் உள்ளத்தை எவ்வாறு திருப்பி தரவில்லை. திருடி போன திருப்பி தருவா சார்? தரமாட்டான். என்ன அழகு சார் இது! அழகா யூடியூப்ல போட்டிருக்காரு. உள்ளமற்ற உடலில் உயிரானது போய்விடும். உள்ளமில்லாத உடம்பு எவ்வளவு நாள் இருக்கும் சார்? உடம்பு உயிர் போன உடம்பு யார் சார் பதில் முடியுமா? முடியாது. இப்ப போடுவாங்க. யாரா இருந்தாலும், அப்பா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுவான்? டிஸ்போஸ். அப்படி உள்ளமில்லாத இந்த உடம்பை நாம் எத்தனை நாள் பாதுகாக்க முடியும்? அவன் எப்பொழுது அந்த உள்ளத்தை திருப்பி தருவானோ தெரியவில்லை என்று பெண்கள் அவன் மீது கொண்ட காதலை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல பூக்கிற பூ சிறப்பு சார்? மழை காலமா, பனிக்காலமா? கார்காலத்துல பூக்கிற பூக்கு சிறப்புமா? கார்கால மலர் கொம்பு அப்படின்ற பெண்கள், கார்காலத்தில் பூக்கக்கூடிய மலர் கொத்துக்களை போன்ற பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இவ்வளவு அழகான பெண்களை அவர்கள் இருவரும் பார்க்க பார்க்க காம நோய் மிகுதியாகிறது என்று சொல்றார். அவர்களுடைய அழகு கண்ணிலா கவிமொழி. கண்ணில் அப்படியே நிற்குதான் சார். கண்ணு மூடலாம் காட்சி மாறவில்லை. அவனுடைய அழகு அப்படி நிற்கிறான். அந்த அளவுக்கு சொல்றார். திருவளர் செல்வன், திருவளர் செல்வின் கல்யாணம் போடுறீங்களா? பத்திரிகையில போடும்போது திருவளர் செல்வன் மணமகள், திருவளர் செல்வின்னு போடுறீங்களா? இங்க அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்துறார். திருவளர் செல்வர் பள்ளியில சொல்றார். அவங்க ரெண்டு பேருடைய அழகு. திருவளர் செல்வர் மேல் சென்ற சிந்தை நோய், அவங்க மேல போன சிந்தை நோய் இன்னும் திரும்பி வரையா சார்? யாராவது பக்கம் கொடுப்பாங்க, ரெண்டு பேருமே போகிறீங்க. அதான் சிறப்பு. அடுத்தது அந்த காட்சியை சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்த வாலிப பருவம் அழைச்சிட்டாங்க. அரசன் மன்னன் என்ன பண்ற, மனைவியோட உட்கார்ந்துருக்கான். அப்போ ஒரு பெண் ஓடி வரா. அழகாக இந்த இளவேணி பூத்துக்கிற பருவத்தை பற்றி சொல்றா. அப்ப இளவேணி காலத்துல அந்த சோலை அழக மனைவிமார்களுக்கு காண்பித்து சிறப்பாக இருக்கிறான். அரசன் அதன் பிறகு உறங்குகிறான். உறங்குற காட்சி சொல்லியிருக்காரு. ஒரு அரசன் எப்படி உறங்கணும் அந்த காட்சியை சொல்றார். அதற்கு அடுத்தது அரசன் கண் விழிக்கிறான். கண் விழித்து முகம் கழுவுறான். அது எப்படி சார் சொல்றது? இலக்கியத்துல இலக்கிய சொல்லாதான் எப்படி சொல்றது? முகம் கழு தூக்கி எழுதுனே நம்ம முகம் கழுவுறோம்.